ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஜுகேஷன் வீடியோ கார்னர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட் பார்ப்பாங்க. ஸோ என்ன கிவன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ 2 இன்புட் டிஓபி இருக்குன்னா அதில் அந்த டிஓபி வந்து மேட்ச் ஆகுது இல்லைன்னு செட் பண்ண பாருங்க. இது நமக்கு வந்து 4 கேசஸ் ஆஃப் அவுட்புட் வந்து செட் பண்ணுவோம். ஒன்று வந்து கிவன் இன்புட் வந்து மேட்சா, அது நாட் மேட்சா, இல்லை பார்சல் மேட்சா, அல்லது இன்வாலிடேட் ஃபார்மேட், அதாவது டிஓபி வந்து இன்வாலிட் ஃபார்மேட் இருக்கா இல்லையா செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேசஸ் பாருங்க. சி திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஓபி 1 வந்து நம்ம ரைட் அசஸ் பண்ணிக்கிறோங்க. அண்ட் தென் டிஓபி 2 வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. சரி, இது வந்து நமக்கு மேட்ச் வரும். மேட்ச் ஃபர்ஸ்ட் கேசஸ் வந்து மேட்ச் ஆகும். அனதர் கேசஸ் பாருங்க. 10, 27. திஸ் ஒன் வந்து நமக்கு 2 டிஓபியுமே ரைட் அசஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் in this case நமக்கு டேட் வந்து வேரி ஆயிட்டு இருக்கு. பாருங்க 27 இருக்கு, இங்க வந்து 26 இருக்கு. ஸோ பார்சியல் மேட்ச் ஒன்லி 2, அதாவது மந்த் அண்ட் தென் இயர் வந்து மேட்ச் ஆகுது, பட் டேட் வந்து நாட் மேட்ச். ஸோ இது வந்து பார்சியல் மேட்ச். another one level 27 1969, this one level 27 19070. ஸோ இதுல இயர் மட்டும் வேரி ஆயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஏ பார்சியல் மேட்ச். இந்த ஃபோர்த் கேஸ் பாருங்க, 10, 27, 190, 69. அதில் வந்து ஈக்குவல் இருக்கு. ஸோ இது வந்து இன்வாலிடேட் ஃபார்மேட். ஃபோர்த் கேசஸ் வந்து நமக்கு இன்வாலிடேட் ஃபார்மேட் ரிட்டர்ன் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு நாட் மேட்ச் ரிட்டர்ன் ஆகும். 10, 27, 190, 69, 8, 15, 190, 68. ஸோ எல்லாம் DOP1 and then DOP2 வந்து ரெண்டுமே நாட் மேட்ச். ஓகேவா? பாருங்க சிக்ஸ்த் கேஸ் பாருங்க, நமக்கு வந்து டைம் ஸ்டாம்ப் வேர்டு இருக்கு. ஸோ இதுல இங்க டாட் இருக்கு. ஸோ இது வந்து இன்வாலிட் ஃபார்மேட். சப்போஸ் இங்க வந்து நமக்கு அண்டர் ஸ்கோர் இல்லை ரைட் ஸ்லாஷ் வருது, இது வந்து நமக்கு மேட்சா நாட் மேட்சா பார்சல் மேட்ச்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் கேசஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல தான் நீங்க நிறைய டைம் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கோடுக்குள்ள போகலாம். ஸோ நான் இன்னைக்கு பைத்தான் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்ண போறேன். கோட் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு நியூ பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். டிஓபி மேட்ச் test cases dot py. ஸோ நான் பைத்தான் ஸ்கிரிப்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் டிஓபி மேட்ச் டெஸ்ட் கேஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர் கொடுத்துறேன். பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணது பெஸ்ட். பிகாஸ் நம்ம வந்து கோட் வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்றேங்க. நான் சீரிஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். diff DOP மேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து பாஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ பாஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எந்த ஒரு எரரும் ரிட்டர்ன் ஆகாது. அதுக்காக பாஸ் கொடுத்துட்றேன். இஃப் இது வந்து டெஸ்ட் கேஸ் வந்து இஃப் நேம் இக்கட் மெயின் அந்த ஃபார்ம் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். underscore main. Sorry this. So நான் இது தப்பு பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க. சாரி திஸ். ஸோ இங்க டெஸ்ட் கேசஸ் தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்ட் கேசஸை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து அலைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா செப்பரேட்டர்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் செப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன
First of all, we have find out separators. Next வந்து லாஜிக் வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? see this in this test caseல இருந்து நமக்கு டைம்ஸ் டைம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்ஸ் டைம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டிஓபி மட்டும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ரைட் பண்ணணும். இதுல இருந்து நம்ம ஒன்லி டேட் பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரிமூவ் தி டைம்ஸ் டைம். remove timestamp, use only date part. ஸோ நம்ம வந்து ஒன்லி டேட் பார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்ம 3 மெயினா நமக்கு இந்த டெஸ்ட் கேசஸ்ல 3 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செப்பரேட்டர்ஸ்க்கு வந்து லாஜிக் ரைட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றது. இஃப் right slash in DOP1. ஸோ நமக்கு இன்புட் வந்து டிஓபி டேட் ஆஃப் பர்த் இல்லையா? ஸோ இது வந்து இன்புட் இது கொடுத்துடலாம். 1, DOP2 இதுதான் நம்மளுடைய இன்புட்ஸ். 1 and right slash in DOP2, அதாவது DOP1 and DOP2ல ரைட் ஸ்லாஷ் இருந்தா 2 in DOP2 separators. One equal separator, 2 equal first வந்து first separators DOP1 and then DOP2ல இந்த ரைட் ஸ்லாஷ் இருந்தா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன செப்பரேட்டர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம்னா இந்த செப்பரேட்டர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஃப். ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் திஸ் ஒன் now see this இதுக்கு வந்து நம்ம இந்த லாஜிக் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எலிப் கொடுத்துடலாம். ஒன்றுத்துல ரைட் ஸ்லாஷ், இன்னொரு வந்து சாரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஸ்லாஷ், டிவைட் பண்ணல ரைட் ஸ்லாஷும் அதில் வந்து மைனஸ் சிம்பிள் இருந்தா நான் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். சரி இது கொடுத்துக்கலாம். ஓகேவா? சேம் இது அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். சிம்பிள் லாஜிக் தான், கரெக்டாக ரைட் பண்ணணும். இந்த சிம்பிள் இங்க ரைட் ஸ்லாஷ், nested else line written invalid date format ரிட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை விட்டுட்டு நமக்கு அந்த ஃபார்மேட் இருந்தாலுமே நம்ம இன்வாலிட் ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதை வந்து பிரிண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் போது பிரிண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? print this now. ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறோங்களே இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து நம்ம டைப் நம்ம லிஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த டெஸ்ட் கேசஸ்ல வந்து
டைப் எரர் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபாலோ யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆர் டிஓபி 1 டிஓபி 2 for DOP1 in DOP1, DOP2 in test cases. DOP1 and then DOP2 வந்து date of birth 1 and date of birth 2 வந்து accept பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா DOP match. ஸோ கைஸ் print DOP match in DOP1, DOP2. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் 1 அண்ட் டேட் ஆஃப் பர்த் 2 வந்து டெஸ்ட் கேசஸ் லிஸ்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டுங்க. ஸோ ஜஸ்ட் நான் அதை வந்து நான் பிரிண்ட் கொடுக்குறேன். Now see this. Tuple வச்சு not callable ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. Not callable this is the error. டைம் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை பார்த்துடலாம். டிஓபி DOP1 date equal E1 dot split. And we use inside the try exception. Except இங்க வந்து exceptல value error comma index error. Date format. Okay. So guys, ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. தட் கைண்ட் ஆஃப் செப்பரேட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து லாஜிக் ரைட் பண்ணேன். தட் இஸ் என்னன்னா given DOP's match, not match, or partial match, invalid format. இது வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கான லாஜிக் ரைட் பண்ணணும். ஸோ கைஸ் இப்போ டேட் இயர் மந்த் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மந்த் இருக்கு, இயர் மந்த் டேட் அண்ட் இயர் ஃபார்மேட்ல வந்து நம்மளுடைய டிஓபி டேட் ஆஃப் பர்த் டிஓபி வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மந்த் தான் இருக்கு, M1 கமா, நெக்ஸ்ட் வந்து டேட் இருக்கு D1 கமா Y1. One date dot split separator அது டிஓபி 1ல இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட்டர் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறேங்க. சேம் இஸ் இது என்ன இன்டென்டேஷன் கமா பஞ்சஸ்னா கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஸோ வீடியோ எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம்
தயக்கத்துல தப்பு பண்றேன். ஓகேவா? நான் இப்ப பண்றேன். ஸோ சேம் அதே வந்து காலபிள் பீப்புள் ஆஃப் திஸ் நாட் காலபிள் அந்த எரர் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ரைட் பண்ண அந்த எரர் வந்து டிசைடு இல்லை நம்ம தனியாக கூட வந்து அந்த எரர் வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் லாஜிக்காக ரைட் பண்ணிட்டு அது பிறகு வந்து அந்த எரர் வருதுன்னு பார்க்குறேன். சப்போஸ் அந்த எரர் வந்து நான் வந்து அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானே சார்ட் அவுட் பண்ணேன், அல்லது சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கூட நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதான் வந்து மேட்ச் லாஜிக் வந்து இப்போ ரைட் பண்ண போறீங்க. இது எங்க ரைட் பண்றாங்கன்னா இங்க ரைட் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா லாஜிக் வந்து ரைட் பண்ணு. இஃப் ஃபர்ஸ்ட் வந்து மந்த், இயர் அண்ட் டேட் எல்லாமே மேட்ச் ஆனா நமக்கு வந்து மேட்ச் வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஓகேவா? இஃப் M1 M2 சரி ஃபர்ஸ்ட் வந்து M1 D1 Y1 டபுள் ஈக்குவல் M2 Y2 D2. ஸோ பேக்கெட்ல கட் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் மந்த் டேட் இயர் மேட்ச் மந்த் டேட்டு அண்ட் இயர் டிஓபி 2D மேட்ச் ஆனா ரிட்டர்ன் மேட்ச் டிஓபி மேட்ச் ரிட்டர்ன் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதோ 2 வந்து மேட்ச் ஆனது பார்சல் மேட்ச். இஃப் D1 D2 and M1 equal M2 and Y1 not equal Y2 now return partial match. ஸோ வந்து எழுதி கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ இருக்கிற இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்ஸ்ட் லாஜிக் ரைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இஃப்ல மந்த் டேட் அண்ட் இயர் டிஎப்பி 1 டிஎப்பி 2 ரெண்டுத்துலையும் மேட்ச்னா டிஎப்பி மேட்ச் ரிட்டர்ன் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன்று எலிஃப் கண்டிஷன் ரைட் பண்ணிட்டு இருக்குன்னா டிஎப்பி 1 2 அண்டு மந்த் அதாவது டேட்டு மந்த் மேட்ச் ஆயிட்டு ஏன் நாட் மேட்ச் ஆயிட்டா அது வந்து பார்சல் மேட்ச் ரிட்டர்ன் ஆகணும். சேம் எஸ் அனதர் ஒன் வந்து மந்த்து மேட்ச் ஆயிடணும், அந்த இயரும் மேட்ச் ஆயிருக்கும். பட் டேட் வந்து நாட் மேட்ச் ஆகுது, இது பார்சல் மேட்ச். இனி 2 வேல்யூஸ் வந்து டூ மட்டும் மேட்ச் ஆயிட்டு ஒன்று வந்து நாட் மேட்ச் ஆகுது, நமக்கு பார்சல் மேட்ச் வந்து ரிட்டர்ன் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எலிஃபன் ரைட் பண்ணிருக்கோம்னா டேட்டும் மேட்ச் ஆகுது, இயரும் மேட்ச் ஆகுது, ஆனால் மந்த் நாட் மேட்ச்னா பார்சல் மேட்ச். அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ல. ஏதாவது 2 மட்டும் மேட்ச், அனதர் வந்து நாட் மேட்ச்னா பார்சல் மேட்ச். எல்லாமே வந்து மேட்ச் ஆகுதுன்னா வந்து நமக்கு டிஎப்பி வந்து மேட்ச் ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் எல்ஸ்ல என்ன ரிட்டர்ன் பண்றேன்னா எல்ஸ்ல ரிட்டர்ன் நாட் மேட்ச். இப்ப வந்து எல்லாமே வந்து ரெண்டு வந்து நாட் மேட்ச் ஆகலைன்னா நமக்கு வந்து எல்லாம் வந்து வெவ்வேறு டேட் இயர் மந்த் வெவ்வேறு இருக்குன்னு நமக்கு வந்து நாட் மேட்ச் ரிட்டர்ன் ஆகணும். நாட் மேட்ச். ஓகேவா? இப்ப பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் போயிடுறேன். நெக்ஸ்ட்
ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம செப்பரேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டிஏபி ஸ்ப்ளிட் பண்ண டேட் ஆஃப் பர்த் ஸ்ப்ளிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த் இயர் டேட்ல வந்து தனியா வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக் ரிட்டர்ன் பண்றாங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அது கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து ரன் பண்றேன். ஆக்சுவலி நமக்கு ஆல்ரெடி டேபிள் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள் வந்து எரர் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரைட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சேம் எரர் தான் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணலாம். நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், இங்க ஒரு கம்மா வந்து மிஸ் பண்ணிருக்கேன். ஐ திங்க் இப்போ கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு ஒன்று ரைட் ஸ்லாஸ் இருக்கு, அனதர் ஒன் வந்து பட் டேட் ஆஃப் பர்த் வந்து ரெண்டு கரெக்டா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மேட்ச் ரிட்டர்ன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து. நெக்ஸ்ட் ஒன் 10/27/196 இதுக்கு வந்து பார்சல் மேட்ச் ரிட்டர்ன் ஆகணும். 11/11/27 இதுக்கு இன்வாலிட் டேட் ஃபார்மேட் ரிட்டர்ன் ஆகணும். இதுக்கு நாட் மேட்ச் ரிட்டர்ன் ஆகணும். அண்ட் தென் இது வந்து இன்வாலிட் டேட் ஃபார்மேட் ரிட்டர்ன் ஆகணும். ஜஸ்ட் இப்போ ரன் பண்றேன். Now see this. இப்போ நான் என்னோட இண்டிகேட்டர் இருக்குன்னா so this one லைன் நம்பர் 40ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. இங்கதான் என்ன ஆல் ரிப்பீட் எரர், அதாவது லிஸ்ட் ஆப்ஜெக்ட் எஸ் நோ அல்டிபியூட் ஸ்பிளிட். ஸோ லிஸ்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இங்கே தான் ஹேண்டில் பண்ணோம். சீரீஸ் இங்கே வந்து லிஸ்ட்டாக தான் இருக்கு. ஓகேவா? நம்ம அது வந்து இண்டெக்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கணும். அங்கே 0th இண்டெக்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ் மெத்தட் தெரியும் இல்லையா? 0 1 இல்லை ஃபர்ஸ்ட் வந்து 0th இண்டெக்ஸ் மட்டும் ரைட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி இருக்கிறப்ப இதில் இந்த டேட் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் அந்த 0th இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கும், அதர்வைஸ் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? இப்போ ரன் பண்ணலாம். லைன் நம்பர் டைப் எரர் must be string or not tuple. Deep one line number 17 தான் நமக்கு எரர் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. லைன் நம்பர் 17 நமக்கு எரர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நமக்கு நான் சொல்லுவேன். இது ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டீபக் மோட் ரன் பண்ணலாம். இங்க எரர் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
month, date, year result, DOP1 date, dot split, separator 1. So enough, almost 500 பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கம்மா வரும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாம். லைன் பை லைனாக வந்து செக் பண்ணி பார்க்குறேன் என்ன தப்பு இருக்குன்னு. ரைஸ் நம்ம வந்து லைன் பை லைன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் இங்கே வந்து நம்ம வந்து ஈக்குவல் இருந்தது இல்லையா, அது வந்து நம்ம கம்மாவை போட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ திஸ் ஒன் சால்வ் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த டிஓபியிலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரோத் இண்டெக்ஸ் மட்டும் இருக்கிறது வந்து எடுத்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது இதில் வந்து அந்த டைம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்குதுங்க. ஸோ ஓகே, இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுங்க. இதில் அதன் பிறகு டிஓபி டேட் ஆஃப் பர்த் 1 and 2லேருந்து நான் வந்து பேஸ் டைம் செப்பரேட்டர் பேஸ் பண்ணி வந்து டேட்டு மந்த் அண்ட் இயரை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து லாஜிக் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா, லாஜிக் வந்து டைப் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ரன் பண்ணால் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆன்சர் வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ டிஒர்க் மூலம் ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேசஸ் லைன் பை லைன் ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, டேட் ஆஃப் பர்த் 1 அண்ட் டேட் ஆஃப் பர்த் 2 வந்து ரிட்டர்ன் லைன் இருக்கு. அதன் பிறகு செப்பரேட்டட் ஸ்கிரீன் சைட் போயிட்டு இருக்கு. செகண்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. தேர்ட் ஒன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து தேர்ட் கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரை எக்ஸெப்ஷன் சைட் போகுது. டேட் ஆஃப் பர்த் 1 and 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது. செப்பரேட்டர் 1 வந்து 2 வந்து நமக்கு ஓகே. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் 1 and 2 வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டிஎஃப் மேட்ச் மந்த் வந்து நமக்கு தனியாக டேட் ஃபார்மேட்.
பட் இதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் ஆகணும்னா மேட்ச் ரிட்டர்ன் ஆகணும். பட் இன்வாலிட் டெட் ஃபார்மேட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அதை என்னன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். மேட்ச் இது கரெக்டாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பார்சல் மேட்ச் invented format. Okay. Not match. Okay. Invented format. Okay. இது கரெக்ட். பட் இதுக்கு வந்து தப்பான ஆன்சர் சொன்னாங்க. இது மட்டும் நான் வேற ஐடென்டிஃபை. Backslash, backslash, right slash and then minus symbol போட்டுக்கிறேன். Next separate one, separate two. Okay, I think better இருக்குன்னு நினைக்கிறேன். invented format. Okay. ரிட்டர்ன் கொடுத்துடலாம். நான் சீரியஸ். ஐ திங்க் இந்த நான் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேசஸ் வந்து டியூட் மேட்ச், ரெண்டாவது வந்து நாட் மேட்ச், சாரி பார்ஷியல் மேட்ச். இது கட்டுறத பார்த்துக்கலாம். ஓகே. தேர்ட் அண்ட் பார்சல் மேட்ச் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து இன்வாலிட் டெட் ஃபார்மேட். ஃபிஃப்த் வந்து நினைக்கிறேன் இங்கே இன்னொரு டெட் ஃபார்மேட். ஓகேவா? இது வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஃபார்மேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, இங்கே வந்து நமக்கு மந்த்ல 10 and 8 இருக்கு. டேட் அண்ட் இயர் எல்லாமே வேரியேட் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இங்கே நாட் மேட்ச்ல வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரன் பண்றேன். சீரிஸ் சீரிஸ் நாட் மேட்ச் ரிட்டர்ன் ஆகிருக்கு. கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து
ஜஸ்ட் நான் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் 2 டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா, அது வந்து மேட்ச்சா, நாட் மேட்ச்சா அல்லது இன்வாலிட் ஃபார்மேட்டா, அதாவது பார்சல் மேட்ச் வந்து செக் பண்றேங்க. ஸோ அது வந்து உங்களுடைய பைத்தான் ஆட்டோமேஷன்ல நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் செய்றப்ப நீங்க வந்து இது மாரி சினாரியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்பதான் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹை உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ. தேங்க் யூ. வி வில் சீ யூ லேட்டர்.